இதை இன்னைக்கு தமிழ் சமூகத்துக்கு ஒற்றை நம்பிக்கையாக இருக்கக்கூடியது அண்ணன் வேல்முருகன். ஆளாக களத்துக்கு நின்று அந்த மக்களை இணைஞ்சு ஓட்டு அரசியல்ங்கிறது தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய ஆட்சி வரணுங்கிறதுக்காக தான் ஓட்டு. மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உருவான கட்சி ஒரு கட்சி. தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் களத்தில் இறங்கி குரல் கொடுப்பவர். அதற்கு நீதி கேட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காங்க. நீங்க என்ன கூட்டம் நடக்குது, எதற்காக நீங்க வந்திருக்கீங்க? தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக இந்த தியாகராய அரங்கத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? இது செம்மணி புதைகுழின்னு சொல்லிட்டு ஈழத்தில் நம்ம ஈழத்தமிழர்களை நம்மளோட உறவுகளை அந்த பகுதியில் போர் நடந்ததால் அங்கிருந்து இப்போ அந்த பகுதியில் செம்மணின்ற பகுதியில் இருந்து மனித உடல்களை புதைகுழியிலேருந்து மனித உடல்களை வெளியே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதை ஐநாவில் இனப்படுகொலைன்னு சொல்லி ஐநாவில் இனப்படுகொலைன்னு அங்கீகரிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இன்னைக்கு இதை தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநிலம் தழுவிய ஒரு நிர்வாகிகளை அழைச்சி இன்னைக்கு இதை ஒரு கருத்தரங்கமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற நோக்கத்தில் இந்த கருத்தரங்கத்தை இன்னைக்கு தியாக நகரில் இந்த கலையரங்கத்தில் நடத்திட்டு இருக்கிறோம். இதை ஏன் வேல்முருகன் அவர்கள் செய்கிறாரு? தமிழக வாழ்வுரிமை கட்சி இதை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. வேற யாரும் பேசுறதுக்கான ஆட்கள் கிடையாது. இதை இன்னைக்கு தமிழ் சமூகத்துக்கு ஒற்றை நம்பிக்கையாக இருக்கக்கூடியது அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். இதை இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்கள் வேற யாரும் இதை முன்னெடுக்கிறது கிடையாது. பேசுற ஒருத்தர் இதை தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். தமிழருக்கான வாழ்வியல் அடிப்படை உரிமைகளுக்காக ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்கு ஆளாக களத்தில் நிற்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மட்டும்தான். இது இன்னைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், நீட் தேர்வாக இருக்கட்டும், 8 வழிச்சாலை, மீத்தேன் திட்டம், ஈத்தேன் திட்டம், கெயில், அப்புறம் அணு உலை, என்எல்சி, இது மாதிரியான எக்கச்சக்க தமிழர் மீது திணிக்கப்படுற அத்தனை அடிப்படை உரிமை மீறல்களையும் ஆளாக கேட்கறது தமிழக வாழ்வுரிமை கட்சி. வெறுமனா இதை மேடையில் பேசி அறிக்கையாக வெளியிட்டு போகாம ஆளாக களத்துக்கு நின்று அந்த மக்களை இணைஞ்சு மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்கான ஆளாக நிற்கிறது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மட்டும்தான். இலங்கையில் சுட்டு கொல்லப்பட்ட ஈழத் தமிழர்களுக்காக, அங்கு நடந்த அக்கிரம அநியாயங்களுக்காக அதை உலக தமிழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் எடுத்திருக்கும் நிகழ்ச்சியாக இங்கே கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த நிகழ்ச்சியை தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏன் நடத்துறாங்க? எதற்காக நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க? எங்களுக்கு ஓட்டுன்றது முக்கியமே கிடையாது. முதல்ல தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தாலும், அதிமுக ஆட்சி வந்தாலும், திமுக ஆட்சி வந்தாலும், தமிழகத்தில் முதல்ல தமிழக மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் முதல்ல குரல் கொடுக்கிற தலைவராக எங்கள் தலைவர் வேல்முருகன் இருக்கிறாரு. அதே மாதிரி உலகத்தில் எந்த ஒரு தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் முதல்ல போய் நிற்கிற தலைவராக வேல்முருகன் அவர் இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நாங்கள் என்றைக்குமே எங்கள் தலைவர் எடுக்கும் முடிவுக்கு மாறாக நாங்கள் எதுவுமே பண்ணுறதில்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனர் தலைவர் தமிழன் வேல்முருகன் அவர்கள் தலைமையில் மாபெரும் கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கம் என்னன்னா, ஈழ மண்ணில் செம்மணி மனித புதைகுழி, தமிழ்நாட்டின் நிலை என்ன, நாம் என்ன செய்ய போகிறோம், அதாவது மண்ணில் எண்ணெய் புதைக்காய், என் மண்ணில் எங்கே புதைக்காய், இந்த மாபெரும் கருத்தரங்கம். அதாவது தமிழர்கள் எல்லாத்தையுமே இனப்படுகொலை செஞ்சு எல்லாத்தையும் கொத்து கொத்தா போச்சிருக்காங்க. இப்போ அதில் ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பதே செம்மணி புதைகுழி. அந்த புதைகுழியை பார்த்தால் தமிழர்களுக்கு அதுக்கடுத்து இன உணர்வு இருக்கா, இனம் பற்று இருக்கா, இதுக்காக குரல் கொடுப்பாங்களா அப்படின்றதுக்காக ஒரு கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தில் அண்ணனுடைய தலைமையில் நடக்குது, ஒருங்கிணைக்கப்பட்டிருக்காங்க. பல்வேறு கட்சிகளிலிருந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. எல்லாரும் இந்த கருத்தரங்கத்தில் விளையாடுறாங்க. அதனால் இந்த கருத்தரங்கத்தை பார்த்துட்டு போகலாங்க. அண்ணனுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறதுனா தேர்வு. இப்போ நீங்க ஓட்டு அரசியலில் ஈடுபடுறவங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஆமாம் தானே? அது ஏன் நம்ம ஈழம் சார்ந்த வேலைகள் நம்ம ஏன் ஈடுபடணும்? அது ஏன் நம்மளுக்கு பயன்படும்? இங்கே ஓட்டு அரசியல் அது மாறப்போகிறது இல்லையா? இந்த ஓட்டு அரசியல் அது மாறப்போகிறது கிடையாது. இந்த நாட்டோட பேர் என்ன? இந்தியாவில் எத்தனையோ ஒரு ஸ்டேட் இருக்குது. எந்த ஸ்டேட்டுக்குமே தனியாக ஒரு நாடுன்னு பேர் வச்சுருவாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டுமே அப்பயே தமிழகம் கொண்டு தான் தமிழ்நாடுன்னு சொல்லி அண்ணா காலத்திலேருந்தே கொண்டு வந்தது.
ஆக தமிழர்கள் எல்லாத்துக்குமே தமிழ் உணர்வு இருக்குது. அங்கே தமிழர் அடிபட்டுட்டேன், சிங்கப்பூரில் ஒரு தமிழர் அடிபட்டாலும் இங்கே தமிழர் நம்ம குரல் கொடுத்தே ஆகும். யார் குரல் கொடுக்குறாங்களோ இல்லையோ, முத்தமிழனா முத்தமிழோட தம்பிகளாகிய நாங்கள் அனைவருமே குரல் கொடுக்கிறோம். அதெல்லாம் ஏன்னு கேட்குறேன். ஏன்னா ஒரு தமிழ் உணர்வு, தமிழர்களுக்கு தமிழுக்கான உணர்வு, ஒரு ஆதரவு கொடுக்கணும். இப்போ ஒரு கன்னடத்தை அடிச்சானா இன்னொரு கன்னடக்காரங்க ஆதரவு கொடுப்பேன், ஆந்திராக்காரன் ஒரு அடிச்சான் தெலுங்கானா இன்னொரு தெலுங்குனே ஆதரவு கொடுப்பேன். இப்போ தமிழர் அடிச்சு தமிழ்னே ஆதரவு கொடுக்கலன்னா வேற யாரும் ஆதரவு கொடுப்பேன். நம்மளுடைய அழுத்தங்கள்ல ஒன்றிய அரசிங்க மேலே ஐநாவுக்கும் போகிறது எல்லாம். தமிழக வாழ்மை கட்சி வேல்முருகன் அவர்கள் வந்து உங்க மாவட்டத்துக்கு வந்திருக்காரா? நீங்க என்னெல்லாம் வேலை செய்திருக்கீங்க? எங்கள் மாவட்டத்துக்கு 3 முறை வந்திருக்காரு. அதாவது அசூரன்ஸ் கமிட்டி ஆய்வு குழுக்காக 3 முறை வந்திருக்காரு. இப்போ கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆய்வு குழுக்கு வந்து அரசு மருத்துவமனைகளையும் அரசு கோயில்களையும் முன்னெடுத்து எல்லாத்தையுமே பார்த்துருக்காரு. ஒரு சில மாற்றங்கள் அதை சொல்லிட்டு போயிருக்காரு. எங்களுடைய கட்சிகள் இத்தனை வருஷங்கள் 13-15 வருஷங்களாக கட்சி ஆரம்பித்து தனியாக அன்னைய தலைமையில் தொடங்கப்பட்டு 15 வருஷத்தில் இந்த ஒரு 3 வருஷத்தில் தேனி மாவட்டத்தில் இப்போதைய தென் மாவட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தலைச்சி வந்து இப்போதே தேனிக்குள்ளே தலைச்சி வருது. தேனிக்குள்ளே தலைச்சி வரதை இப்போ வெகு விரைவில் ஒரு இணைப்பு வைக்க போகிறோம். முத்தமிழுடைய தலைமையில் ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு இணைப்பு வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்காக நேற்று டேட் கேட்குறதுக்காக வந்து ஒரு நிகழ்வாக இங்கே தேனி மாவட்டத்தில் மக்கள் விரும்புவாங்க தமிழக வாழ்மை கட்சி. தேனி மாவட்டத்தில் மக்கள் விரும்புகிறாங்க. இளைஞர்கள் அனைவருமே விரும்புகிறோம். நான் இளைஞருங்க, நான் ஸ்டூடெண்ட், 26 வயசு தான் ஆகுது. என் பின்னாடி இருக்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எல்லாத்துக்குமே கம்மியான வயசு, எல்லாருமே யூத், எல்லாருமே யங்ஸ்டர்ஸ்னாலே நாங்கள் முன்னெடுக்கிறோம். ஏன் விஜய் பின்னாடி போகாமல் வேல்முருகன் பின்னாடி வந்தீங்க? கருத்தியலுக்கு கதைபாத்திரங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. கருத்தியல் பண்ணுறவங்களுக்கு கதைபாத்திரத்தில் கதைப்பெல்லாம் ரொம்பவே வித்தியாசம். நாட்டு மக்களுக்காக போராடுறவங்களுக்கு மக்களை போராட வைக்கிற மாதிரி சும்மா ஆக்ஷன் காட்டிட்டு திரையுலகில் ஆக்ஷன் காட்டிட்டு போகிறவங்களுக்கு நிறையவே வித்தியாசம் இருக்குது. மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர் நாங்கள்லாம் புரட்சியாளர் பழனி பாபாவுடைய மாணவர்கள். அவருடைய புரட்சியரம் எங்கே இருக்குன்னு நாங்கள் பார்த்ததில்லை. எங்களுக்கு தெரிஞ்சு தமிழ் தேசியத்தில் தமிழரசு எங்களுடைய தலைவர் புனித போராளி பழனி பாபா அவர்கள் ரொம்பவே ஆதரிச்சிருக்காரு. இன்னைக்கு பிரபாகரனுடைய ஈழப்படுகொலை அவங்க ஆதரவு அடிபட்ட முதல் குரலே ஈரோட்டில் பழனி பாபாதே கொடுத்துருக்காரு. ஆக நிறைய தமிழர்களுக்கான ஒற்றுமையை, தமிழர்களுக்கான பாகுபாடு, அரசியல் எழுச்சியை பண்ணுறதுமே அந்த தமிழக வாழ்க்கை அதுவும் முத்தமிழன் ரொம்பவே பண்ணுறாரு. சட்டசபையில் ஒற்றையாளாக இருந்து நிறைய கோரிக்கைகள் நிறைவேற்றிருக்காரு. அவருக்காகவே அண்ணனுடைய பின்னாடி நாங்கள் பயணிப்போம் எப்பயுமே. அதாவது இது வந்து வெறும் ஆரம்பம். இந்த முடிவு வந்து தேனி மாவட்டத்தில் மட்டுமே ஒரு 15,000 20,000 கூடி 2 லட்சம் பேராவது குறைஞ்சி போய் நின்றுருவோம். செம்மணி புதைக்குழி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் மக்கள் வந்து ஈழத்தில் வந்து இனப்படுகொலை செய்யப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செம்மணியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73 உடல்கள் வந்து அந்த கண்டெடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு. அதனால இந்த பேராபலத்தை கண்டித்து இன்னைக்கு தமிழக மக்கள் நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு நமக்கு சும்மா இன்னைக்கு ஐபிஎல் பார்த்து இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றி பெற்றா இன்னைக்கு வந்து ஆடுறதும் தோத்துட்டா ஆடுறதும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் மதுவும் இந்த சினிமா முகத்தால் இளைஞர்கள் சீரழிஞ்சதுனால ஒரு கருத்தரங்கு இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இன்னைக்கு தமிழக முன்னெடுப்பில் செம்மணி கருத்தரங்கு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆளுமை நீங்க வந்து ஓட்டு அரசியல் செய்யக்கூடிய அரசியல் கட்சி, நீங்க ஏன் இப்படியான ஈழம் சம்பந்தமான ஒரு கருத்தரங்கு எடுக்க வேண்டிய தேவை ஏன் வருது? ஓட்டு வங்கி அந்த ஓட்டு அரசியல் அப்படிங்கிறது எங்களுக்கு 2 விஷயம் தான். எங்கள் தலைவரே கேட்டால் சொல்லுவார், எங்களுக்கு மண்காக்க மொழிக்காக இனத்திற்காக எந்த எல்லைக்கு போக தயாராகும். இந்த வந்து ஈழத்தில் இருந்தது வந்து யாரோ எங்கேயோ இருந்து இறக்கக்கூடிய ஒரு உறவுகள் கிடையாது. என் ரத்தமும் சதியுமாக தமிழ் பேசக்கூடிய ரத்த உறவுகள், அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானாக எங்கள் ரத்த உறவுகளாக இந்த உறவுகள் தான். இன்னைக்கு கடல் சீற்றங்களால கடல் உறவுகளால் இன்னைக்கு அழைத்து இன்று வேற ஒரு இடமாக ஈழம் இருக்கப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எங்கள் உறவுகள் தான். அவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்காட்டி, என் தாய் தந்தையருக்கு நாங்கள் குரல் கொடுக்காட்டி, என் தங்கை என் சகோதரிக்கு நான் கொடுத்தால் யார் குரல் கொடுக்க போகிறான்? அந்த ஒரு பார்வையில் ஒரு சிந்தனையில் இப்படி ஒரு கருத்தை நான் முன்னெடுக்கிறேன். இப்போ தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து வழி நடந்து நீங்க வரீங்க. ஆனா மற்ற கட்சிகள் இருக்கவங்க வந்து வேல்முருகனை விமர்சிக்கும் பொழுது ஓட்டு அரசியல் ஒரு சீட்டு தானே இருக்குன்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு பார்வை புரிதல் இல்லாமல் பேசுறவங்களுக்குலாம் நம்ம வந்து பெருசாக நம்ம விளக்கம் கொடுக்க வேணாம். அந்த ஒத்த சீட்டு சாதித்தது நிறைய உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படின்னு ஒரு ஆக சிறந்த திட்டம் இன்னைக்கு செயல்படுத்தப்பட்டு இல்லை. அப்படி ஒரு திட்டம் வந்து வரதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த வேல்முருகன் அவர்கள். இன்னைக்கு மணல் கொள்ளைக்கு எதிராக இருந்தாலும் அந்த மணல் வந்து தனியார் சிண்டிகேட் அமைச்சு போராடுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசுடைமையாக்குனது தான். மதுவுக்கு எதிராக நாங்கள் போராடினோம், மதுவிலக்கு தான் எங்களோட பூரண கொள்ளையாக இருந்தாலுமே அதை தனியார் வந்து ஏற்றுனதுக்கு நிறைய கொள்ளை இருந்தால் அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த வேல்முருகன் தான். விழுந்தால் வீட்டுக்கு விழாவிட்டால் நாட்டுக்கு லாட்ரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாவால் கொண்டு வரப்பட்ட திட்டம். அது நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சு பல பேர் தற்கொலை பண்ணிக்கிற ஒரு சூழல் கூட இருந்துச்சு. அந்த லாட்ரி கிட்ட தடை சட்டம் கொண்டு வரது மிக முக்கிய காரணம் அந்த வேல்முருகன் தான். அது இல்லாமல் அந்த ஒத்த சீட்டு சாதிச்சது ஏகப்பட்டது. 8 மணி நேர வேலை திட்டம் என்பது தொழிலாளர்கள் போராடி பட்ட ஒரு திட்டம்.
ஆனால் அந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் வேலை திட்டமாக கொண்டு வரப்பட்ட போது இன்னைக்கு பொது உடைமை தோழர்களே பேசாத பொழுது இன்று களத்தில் இறங்கி குதித்து பெரிய பெரிய பிரச்சனை சட்டமன்றம் பண்ணி அந்த 8 மணி நேரம் வேலை திட்டத்தை வந்து அந்த 12 மணி நேரம் வேலை நிப்பாட்டி மறுபடியும் அந்த 8 மணி நேரம் வேலை திட்டம் உறுதிப்பட்டு அந்த வேல்முருகன் தான் அந்த ஒத்த சீட்டு சாதித்தது ஏராளம். இன்னைக்கு பண்ருட்டி மட்டும் இல்லை, தமிழ் மக்களுக்கான தமிழக மக்கள் மொத்தத்துக்குமான ஒரு ஒருமித்த ஒரு பொருளாதார தலைவர் வேல்முருகனை பார்க்குறோம். விமர்சிக்கிட்டே இருக்கும். போட்டுவார் போட்டுட்டும் புலிவார் தூட்டுவார். எங்கள் வந்து மக்கள் பணி தான் எங்களோட பிரதான கொள்கை. நாங்கள் மக்கள் பணி செய்து கொண்டே இருப்போம். ஓட்டு வங்கி அரசு என்பது எங்களுக்கு 2ஆம் பட்சம் தான். மக்கள் பணி மக்கள் சேவை தான் முதன்மையான பணி. இப்போ தமிழக வாழ்மை கட்சிக்கு தமிழ்நாடு முழுவதும் வரவேற்பு இருக்கா? குறிப்பா திருச்சியில வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் 2016 500 வாக்கு வாங்கினேன். இன்னைக்கு நான் நின்னா என்னுடைய சட்டமன்றத்தில் 5000 வாக்குகள் வாங்கினான். 234 தொகுதியிலும் இன்னைக்கு கட்சி இருக்கு. இன்னைக்கு நான் மாநில அமைப்பு குழுவில் இருக்கேன். நான் உயர்மட்ட குழுவில் இருக்கேன். நான் கிட்டத்தட்ட 2013 பயணிக்கிறேன். 234 தொகுதியில் இருக்கும் இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆளுமைகளே மிகச்சிறந்த ஆளுமையாக இன்றைக்கு ஒற்றை நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர் அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். தமிழக வாழ்வுரிமை கட்சி உருவாக்கப்பட்டதே தமிழர்களுடைய உரிமைக்காக தான். இலங்கையில் வந்து ஒரு இனப்படுகொலை, எனக்கு அப்படிதான் வரும், இனப்படுகொலை நடந்தது. அதற்கு நீதி கேட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காங்க. கடந்த மே 15ஆம் தேதி கூட ஒரு வாகன பிரச்சாரம் கூட நடந்தது. கன்னியாகுமரியில் ஆரம்பித்து இங்கே செஞ்சி வரைக்கும் அந்த வாகன பேரணி நடந்தது. இந்த மறுபடியும் இங்கேயும் ஒரு கருத்தரங்கு எதற்காக நடத்துகிறோன்னா, இந்த விஷயம் வந்து வெளியில் வராமையே அரசியல்வாதிகள் வந்து அதை மூடி மறைச்சிட்டே இருக்கிறாங்க. இதை வந்து வெளியில் கொண்டு வரணும். ஒரு தமிழர்களுக்கு நடந்த துரோகத்திற்கு நீதி விசாரணை சர்வதேச அளவில் நடத்தப்படணும். அதற்காக சட்டசபையில் வந்து ஒரு தீர்மானத்தை தமிழக அரசு நிறைவேற்றணும்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் கோரிக்கை வச்சுட்டே இருக்கோம். கடந்த 4 ஆண்டுகளாக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இந்த கோரிக்கையை சட்டசபையில் வச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் தமிழக சட்டமன்றத்தில் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமையே இருக்குது. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா காலகட்டங்களில் வந்து இந்த போர்க்குற்றத்திற்காக நீதி விசாரணை நடத்தப்படணும்னு ஒரு தீர்மானம் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இன்னும் நிறைவேற்றப்படலை. மறுபடியும் இது நிறைவேற்றப்படும் போது தமிழர்களுக்கு நீதி விசாரணை வேணுங்கிற அந்த கருத்தானது ஆணித்தரமாக பதியப்படும். தொடர்ந்து இது நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது தான் நீதி விசாரணை நடத்தப்படும். அப்படி நடத்தப்பட்டால் மட்டுமே இறந்து போன தமிழர்களுக்கு சரியான நீதி கிடைக்கும். அதற்காக தான் இந்த கருத்தரங்கம். இந்த பிரச்சனை வெளியில் வரணுங்கிறதுக்காக தான் கருத்தரங்கம், வாகன பிரச்சாரம் இதெல்லாமே நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் இங்கே தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக. ஸோ இது விரைவில் தமிழக சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி சர்வதேச நீதிமன்றத்தில் இதை விசாரிக்கப்பட்டு குற்றவாளியான ராஜபக்சே தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை காரியங்களும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஓட்டு அரசியல் தானே தமிழக வாழ்மை கட்சி செய்யறாங்க. கண்டிப்பா. ஆனா நீங்க ஏன் இந்த மாதிரியான செயல்கள்ல வந்து பெருசா எடுத்து நடத்தணும்னு நினைக்கிறீங்க? ஓட்டு அரசியல் நாங்க செய்ய நினைக்கிறது வந்து தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காக. ஆனா இது வந்து எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கொள்கை. தமிழர்களுடைய வாழ்வுரிமையை மீட்க வேண்டும் என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அடிப்படை கொள்கை. அதற்காக தான் இதை செய்கிறோம். வெறுமனே ஓட்டு அரசியல் மட்டுமே எங்களுடைய நோக்கம் அல்ல. எங்களுக்கு உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த கட்சி தமிழர்களுக்காக குரல் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரியான கருத்தரங்குகள் நடப்பதும் இதற்காக தொடர்ந்து நாங்கள் பேசிட்டே இருக்கிறோம். ஓட்டு அரசியல்ங்கிறது தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய ஆட்சி வரணுங்கிறதுக்காக தான் ஓட்டு அரசியல். அது தனி, இது தனியான ஒரு தமிழகம் என்ற ஒரு நாடு தனியா அமைஞ்சா அது வேல்முருகனுக்கு என்ன பலனை தரும்னு நினைக்கிறீங்க? ஆத்ம திருப்தி. என்னுடைய தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இது அநீதிக்கு நீதி கிடைத்ததுங்கிற ஒரு ஆத்ம திருப்திக்காக தான் இந்த போராட்டங்கள் நடக்குதே தவிர கேட்க நாதியற்று இருக்கும் ஒரு இனமாக தமிழினம் இருக்கக்கூடாது. தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கேட்பதற்காக வேல்முருகன் இருக்கிறான் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த போராட்டங்கள் நடக்கிறதே தவிர வேற எதுவும் இல்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து நோட்டுக்காக சீட்டுக்காக வளர்ந்த கட்சி கிடையாது. மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உருவான கட்சி ஒரு கட்சி. எப்படி நம்ம உடம்புல அடிபட்டா கண் கலங்குதோ அதே மாதிரி தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் களத்தில் இறங்கி குரல் கொடுப்பவர் முத்தமிழன் தி வேல்முருகன் அவர்கள். மக்களுக்கு முன்னாடி நின்னாதான் அது வந்து மக்கள் மூலியமா வந்து சென்றடையணும். நோட்டுக்காக சீட்டுக்காக வரல, மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் களத்தில் இறங்கி போராடுறாங்க. இவங்க பின்னாடி நம்ம போகலாம் அப்படின்னு வந்து மக்களுக்கு தோணணும்.